ரொம்ப சந்தோஷமான நாள். ஆக்சுவலாக இந்த மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா 3 வகையான பீப்புள் இருப்பாங்க. ஒன்று யாருன்னா சக்ஸஸ் பண்ணவங்க, இன்னொரு யாருன்னா சக்ஸஸ் பண்ண இருக்கிறவங்க, இன்னொன்று யாருன்னா இன்ஸ்டியூட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பேங்க் எக்ஸாம் சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக பேங்க் எக்ஸாம் வேலைங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிளான வேலை, ரொம்ப ரெஸ்பான்சிபிளான வேலை. நல்லா ஒர்க் பண்ணுங்கள், வேலையை நல்லா கற்றுக்கிடுங்க. இந்த ரெஸ்பான்சிபிள்ங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 டைப் ஆஃப் வேலை இருக்கும். ஒன்று வந்து டைரெக்டாக பீப்புளை காண்டாக்ட் பண்ணுவோம். இன்னொன்று வந்து பீப்புளை டைரெக்ட் காண்டாக்ட் பண்ணாமல் ஒரு வியாபாரியை காண்டாக்ட் பண்ணுவோம். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, இவங்களெல்லாம் காண்டாக்ட் பண்ணாமல் அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் காண்டாக்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பேங்க் வேலைக்கு போகிறது வந்து பீப்புளை காண்டாக்ட் பண்ணுறீங்க. பீப்புள் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் இறங்கி வேலை பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நீங்கள் இது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டக்கூடாது. அவனுக்கு என்ன தெரியுதோ அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள் கொடுத்தே ஆகணும். ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் மணி சம்மந்தமான இடத்துல நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கணும். ஏன்னா ரெஸ்பான்சிபிள் அதான். ஒரு பணம் உங்கள்கிட்டருந்து வெளியே போனாலும் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் நீங்கள் தான். அதுக்கு மட்டும் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிடுறேன். ஒன்று பீப்புளுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், இன்னொன்று உங்களுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். 93 நான் வந்து ஆக்சுவலாக பிஎஸ்சி 12th முடித்து அப்போ தான் வந்து காலேஜ் சேர்ந்துருக்கேன். பிஎஸ்சி மேக்ஸு. நாங்கள்லாம் வறுமையில் உள்ள குடும்பம் தான். அப்போது எங்கள் பெருமா பையன் ஒரு பையனுக்கு மெர்கண்டல் பேங்க்கில் வேலை கிடச்சிருக்கு. அப்போ பேங்க்கில் வேலை கிடச்சோன்னா அவனுக்கு ஒரு டார்கெட் கொடுக்காங்க. என்ன டார்கெட் கொடுக்காங்கன்னா, 100 எஸ்பி அக்கௌண்ட் பிடிக்கணும், ஒரு 50 ஆர்டி அக்கௌண்ட் பிடிக்கணும், 10 ஃபிக்ஸட் டெபாசிட் பிடிக்கணும். அப்போ சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எஸ்பி அக்கௌண்ட்டு 25 ரூபா ஓப்பனிங் அக்கௌண்ட்டு, சின்ன பாஸ்புக் இருக்கும், எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. அப்போ எனக்கும் 18 வயசு அப்போ தான் முடிஞ்சிருக்கு. எனக்கு ஒரு எஸ்பி அக்கௌண்ட் போட்டு அவரே டெபாசிட் பண்ணிட்டார். 25 ரூபா அவரே போட்டு கையில் கொடுத்துட்டாரு. அப்போது அந்த புக்கை பார்த்தாவே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த பாஸ்புக் பார்த்தாவே பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கும். நம்மளும் அப்போ சின்ன சின்ன வேலை பார்த்துட்ருப்போம். அப்போ ஏதாட்டு ரூபா கொண்டு போடுறது எடுக்கிறது போடுறது எடுக்கிறது அப்படி பண்ணிகிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ரூபா போடுறேன்னா நிறையலாம் இருக்காது, 50 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி டிரான்சாக்ஷன். திடீர்னு அக்கௌண்ட்டை போய் பார்க்குறேன், 6100 ரூபா கிடக்கு. 6000 ரூபா எக்ஸ்ட்ரா என் அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துருக்கு. விழுந்த உடனே என் ஃப்ரெண்டுகிட்ட போய் கேட்குறேன், என்னடா என் அக்கௌண்ட்டில் ஒரு 6000 ரூபா எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, என்ன பண்ணலாம் அப்படிங்க, யார் போட்டாங்கன்னு தெரில, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவன் எனக்கு ஐடியா கொடுத்தான், எடுத்து செலவு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே எனக்கும் ஒரு ஆசையாயிட்டு, எடுத்து செலவு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரொம்ப வறுமையினர் சிகப்பு தான், கையில் துட்டுலாம் இருக்காது. அப்போ 6000 ரூபாங்கிறது இப்போ இருக்கிற 6 லட்சத்துக்கு சமம், அவ்வளோ பெரிய வேல்யூ. அப்போது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6000 ரூபா எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நானும் என் ஃப்ரெண்டும் போயிருக்கோம். என் பேரில் தான் அக்கௌண்ட்டு. அப்போ வித்ட்ராவல் ஸ்லிப்பில் நான் தான் கையெழுத்து போடணும். போட்டாச்சு. ஏதோ பேங்கை கொள்ளடிக்க போகிறோமே இப்படி மெதுவாக உட்காந்துருக்கோம். அப்படி இந்த சீட்டை வந்து உள்ளே கொடுக்குறோம். கொடுத்தோன்னே அப்படியே பார்த்துட்டே இருக்கோம், கண்டுபிடிச்சா ஓடிடணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். டோக்கன் என் நம்பர் வருது. வந்த உடனே போய் நிற்க 6000 ரூபா கையில் கொடுத்துட்டாங்க. எடுத்தோம் ஒரு ஓட்டம். அப்போ ஒரு ஹிந்தி படம் ஹம் ஆப்கே ஹெயின் கம்னு ஒரு படம், நேராக தேட்டருக்கு தான் போனோம். தேட்டரில் போய் உட்காந்து அந்த 6000 ரூபாவை செலவு பண்ணுறதுக்கு எனக்கு 3 மாதம் ஆச்சு. வச்சு செலவு பண்ணிகிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாதம் கழித்து அந்த பேங்க்கில் வேலை பார்க்குற ஆளுக்கு எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்திருக்காங்க. நான் சரி எங்கள் அப்பாவை ஏதோ பார்க்க வந்திருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டில் ஏன்ட்ட தான் கேட்காங்க, உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்காங்க. நான் இதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டில் போயிட்டேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு வரேன், எங்கள் அப்பா என்ன கிளிக்காரு, பேங்க்கில் போய் 6000 ரூபா கொள்ளடிச்சிருக்க அப்படி இப்படின்னு ஏசுகிறாங்க. ஏசுனோடனே சரி தெரிஞ்சு போச்சு போலன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு நான் அமைதியாக உட்காந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டேன். அப்போது 6000 ரூபா எங்கள் அப்பாட்ட கேட்காங்க. எங்கள் அப்பா வந்து இப்போ கொடுக்க முடியாது, 1 மாதம் ஆகும் அப்படிங்காங்க. அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணால் இதை எப்படியாட்டு இன்றைக்கி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு நேராக எங்கள் அம்மா வந்து டீச்சர், நேராக ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு பெரிய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக இருக்குது. ஏதோ பையன் பேங்கில் கொள்ளடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீச்சர்ட்டையும் அதை தெரியுது. அவங்க அம்மா வேகமாக ஓடி வந்து என்னை பிடிச்சி ஏசுன்னு ஏசுகிறாங்க. ஏசிட்டு அப்பவும் கொடுக்க முடியாது, அடுத்த மாதம் தான் கொடுக்க முடியும். அப்போது அடுத்த மாதம் வரும்போது எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை பையன் ஒருத்தர் நிற்காரு. அவருடைய ஃப்ரெண்டு தான் அந்த பேங்க் எம்ப்ளாயி. அப்போது உடனே கேட்காரு, 6000 ரூபா அப்படி உங்கள் மாப்பிள்ளை எடுத்துட்டாரு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் செக்கு தரேன், எங்கள் மாமாட்ட நான் வாங்கிறேன்னு சொல்லி உடனே கொடுத்துட்டாரு. இப்போது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக பணம் வெளியே போனாலும் ரெஸ்பான்சிபிள் யார் தான்? நீங்கள் தான். நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம், என்கிட்ட கேட்குறதுக்குலாம் ரைட்ஸ் கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா அக்கௌண்ட்டில் வந்துச்சு, நான் எடுத்தேன், அவ்வளோதான். ஆனால் அந்த பணத்தை வந்து நீங்கள் தான் போடணும், உங்கள் சேலரியில் பிடிச்சிருவாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிள் வேலை பார்த்துக்கிடுங்க. அப்போ நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், உங்களுக்கும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், பப்ளிக்கு என்ன இருக்குன்னா ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அதனால் ரெஸ்பான்சிபிள் வேலை, நல்லா வேலை பாருங்கள்.
வேலையை நல்லா கற்றுக்கிடுங்க, நல்ல லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா நல்லா யூட்டிலைட் பண்ணிக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரண்ட், ஏன்னா இங்கே இருப்பாங்க. ஆஸ்பிரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் வந்து சாதாரணமாக பேசிட்டு போயிட்டீங்க, ஒரு 60 பேர்கிட்ட பேசியிருப்பீங்க, சாதாரணமாக பேசிட்டு போயிட்டீங்க. நான் லைட்டாக படித்தேன், அப்படி படித்தேன், இப்படி படித்தேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டீங்க. பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நானும் உங்கள் ஸ்டேஜெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். இது ஆக்சுவலாக வேற ஒரு ஆளுக்கு வேலை பார்க்கணுன்னா ஒரு 10 to 5 மணி வரைக்கும் வேலை பார்த்து போயிடலாம். இது நமக்கே நம்ம வேலை பார்க்குறோம். 3 மணிக்கு எழுந்திரிச்சாலும் அதே நேரம் தான் இருக்கும், ஒரு 12 மணிக்கு எழுந்திரிச்சாலும் அந்த நேரம் தான் இருக்கும். இதை வந்து நம்ம சொல்ல முடியாது. சக்ஸஸ் பண்ண பிறகு ஈஸியாக சொல்லிட்டோம். அதாவது ஜனவரி 1 ஒரு டைலாக் ஒன்று பார்த்தேன், ப்ரெஷர் மேக்ஸ் டைமண்ட். நிறைய ப்ரெஷர் இருந்தால் தான் ஒரு சாதாரண ஒரு மினரல் வந்து டைமண்டாக மாறும். அது மாதிரி நீங்களும் நிறைய ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி சொல்லலாம். ஏன்னா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுற பையங்க ஜென்ரல் தாட்டு சொல்கிறேன், ஒரு மோட்டிவேட்டடுக்காண்டி சொல்கிறது தான். ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் படிக்க முந்தின நாள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக படிப்பாங்க. ரிசல்ட் வந்த பிறகு சொல்லுவாங்க எனக்கு ப்ரிலிம்ஸ்னால் ஈஸியாக கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதை விட கடுமையாக படிப்பாங்க, தூங்க மாட்டாங்க. மெயின்ஸ் எனக்கு மேட்டரே கிடையாது, பேசிக்காகவே கொஞ்சம் ஈஸியாக போட்டுருவோம் அப்படிம்பாங்க. இன்டர்வியூக்கும் உளுந்து படிப்பாங்க, ஆனால் வெளியே வந்த பிறகு இன்டர்வியூக்கு ஒன்றுமே கேட்கலம்பாங்க. அது மோட்டிவேட்டடுக்கான்னு நம்ம சொல்கிறது. ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரெஷரை நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்கன்னா செமந்திருப்பீங்க. அந்த ப்ரெஷர் தான் உங்களை டைமண்ட் ஆக்கியிருக்கு. டைமண்ட் மீன்ஸ் இப்போ ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த டைமண்ட் ஆக்கிற காரணம் அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க. வீட்டிலேருந்து ஒரு ப்ரெஷர் வந்திருக்கும், வெளியேருந்து ஒரு ப்ரெஷர் வந்திருக்கும், ஒரு கல்யாண வீட்டுக்கு போக முடியாது, ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போக முடியாது, எல்லா இடத்துலையும் ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷரை நீங்கள் ஹேண்டில் பண்ண விதத்துக்கு தான் முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை அழுத்தி சொல்லிட்டு இருந்தாங்க, மைண்ட் செட். எல்லாத்துக்குமே காரணம் மைண்ட் செட்டு தான். அதான் கடைசியாக ஒரு பொண்ணு சொன்னாங்க, இந்த கொஸ்டின் வந்து கஷ்டம்னு நினச்சா நீங்கள் கஷ்டம், ஈஸின்னு நினச்சா என்னது ஈஸி தான். ஆக்சுவலாக நிறைய கஷ்டப்பட்ட ஆளுக்கு தான் நம்ம பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக மணி வந்து மேட்டரே கிடையாது. இந்த படிக்க போகிறதுக்கு வந்து பணம் வந்து எனக்கு தெரிஞ்சு தேவை கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா யாரோ ஒரு ஆள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்க. ஒரு ஆள் சொன்னாங்க எங்கள் சித்தி தான் ஃபீஸ் கட்டினாங்கன்னு சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு தான் ஃபீஸ் கட்டினாங்கன்னு சொன்னாங்க. யாரோ ஒரு ஆள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 12th ஃபெயில் படம் பார்த்துருப்போம். அதில் வந்து அவன் பணத்தை எடுத்துகிட்டு தான் போவான், ஒரு கோச்சிங் சென்டருக்கு போவான், பணத்தை அங்கே மிஸ் பண்ணிடுவான். ஆனால் அவன் உண்மை கதை அதை, அவன் ஐபிஎஸ் ஆவான். அதில் பணம் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காது. அவனே எங்கேயோ ஒரு மாவு கம்பெனியில் வேலை பார்ப்பான், வைப்பான், என்னமோ செய்வான். ஆனால் மைண்ட் செட் என்னென்னா அந்த போஸ்ட் நம்ம அடைஞ்சே ஆகணும், அதான் தேவை. நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி ட்ராவல் பண்ணிங்கன்னா யாராட்டும் ஒரு ஆள் உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆஸ்பிரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சிடணும். பாதி டைம் படிக்கிறோம், பாதி டைம் டெஸ்ட்டு போடுறோம், அவ்வளோதான். டெஸ்ட்டை மாதிரி ஒரு டெஸ்ட்டு வந்து என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா கன்ஃபியூஸை அவாய்ட் பண்ணிடும். ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸாக ஒரு ஆப்ஷன் இருக்கிற இடத்துல டெஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சிங்களா, அந்த கன்ஃபியூஸுங்கிறது வெளியே ஓடிடும். ரெண்டாவது கேர்லெஸ் மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணி விட்டுரும். அப்போ இப்போ கடைசியாக பேசினவங்க சொன்னாங்க மகாநதியில் உட்காந்து டெஸ்ட் போட்டுட்டு இருப்பேன்னு சொல்லுவாங்க. அப்போ அல்டிமேட் என்னென்னா டெஸ்ட்டு தான். அதனால் பாஸ் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ஏன்னா ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கும். டெஸ்ட் மீன்ஸ் என்னது, ரிவிஷன். இந்த ரிவிஷன் பண்ண நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். எப்போவுமே பாஸ் பண்ண போகிறவங்க பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளான் மேக்ரோ பிளான் போட்டுகிட்டே இருக்கணும். இந்த வாரத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன். ஏன்னா நீங்கள் 6 மணி நேரம் படிக்கலாம், அந்த பையன் கடைசி நான் பேசுன மாதிரியே பேசிட்டு போய்தான். எவ்வளோ நேரம்னாலும் படிங்க, ஆனால் டெய்லி வந்து நீங்கள் கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. எல்லார் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துகிட்டே இருந்தது. ஆக்சுவலாக பெரிய ஒரு பாறை கட்டி இருக்கும், சுற்றியில் கொண்டு அடித்தா கூட அது உடையாது. ஆனால் சின்ன ட்ராப் தண்ணி கன்சிஸ்டண்ட்டாக அதில் விழுந்துகிட்டே இருந்ததுன்னா அதில் ஒரு ஓட்டை விழுந்துடும். இது ஒரு ஜாகிரபியில் ஒரு டேமாகவே சொல்லுவாங்க, பாட் கோல் அப்படிம்பாங்க. குற்றாலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி கீழே உளுந்து தான் வரும், ஒரு இடத்துல உளுந்து திரும்ப பொங்கி வரும், அந்த பாட்கால் தான். அதை நினச்சிட்டு போகிறேன், வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கேன், அந்த இடத்துல தண்ணி உளுந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சின்ன பள்ளமாக இருக்குது, அந்த சீட்லேருந்து உளுந்து. அப்போ அந்த கன்சிஸ்டன்சி அதான் முக்கியம். அப்போ கன்சிஸ்டன்சியாக நீங்கள் எந்த ஒர்க்கு பண்ணாலும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஒரு பெட்டி கடை வச்சுருந்தா கூட நீங்கள் கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போடுவீங்க. ஒரு வெத்தலைப்பாக்கு கடை வச்சுருந்தா கூட பெரிய கடை போடுவீங்க அந்த இடத்துல. ஆனால் கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எல்லாருமே ஒரு பாஸ் பண்ணணும் பயங்கர ஒரு எண்ணத்தில் இருப்போம். வந்து ஒரு 3 மாதத்தில் அடிச்சிடும்னு சொல்லிட்டு பயங்கர பீக்காக நினச்சிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லெவல் வந்து அப்படியே கீழே இறங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த முடிவு ரைட்டாக தப்பான்னு யோசிச்சுட்டு இருப்போம். இந்த யாரையோ சொல்லி வந்துட்டோமே பேக் அடிச்சிடலாமா அப்படிமோ, அதெல்லாம் சர்வே பண்ண பிறகு எல்லாத்தையும் அதுக்கப்புறம் தான் ரியலாக கற்றுக்கிடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏறும் பாருங்கள், அதுதான் ரிசல்ட். வந்து எல்லாருக்கும் கான்ஃபிடென்ட் இருக்கும், பயங்கரமாக இருக்கும்.
ஒரு 2 மாதத்தில் தூக்கிட்டு ஓடிடும்டா அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு இறங்கும்போது முடிவெடுக்கும் பார்த்தீங்களா, கன்சிஸ்டன்சி. அதுதான் நமக்கு தேவை. விட்டு விலகிடவே கூடாது. தைரியமாக உட்காந்து படிச்சுட்டே இருக்கும். பிறகு நிறைய பொண்ணுங்க சொன்னாங்க, செல்ஃப் டவுட் எல்லாருக்கும் வரதான் செய்யும், எல்லாருக்கும் வரும். அதெல்லாம் ஃபீட் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் எல்லாருமே, ஏதாவது ஸ்டேஜில் எல்லோரும் பேசுகிறதையும் கேட்பேன். என்ன கேட்பேன்னா, என்ன வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்பேன். இன்றைக்கி ஸ்டேஜை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுங்கிற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணாங்க. 2வது தான் ஃபேமிலிங்கிறத யூஸ் பண்ணாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸு தான் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து அந்த உடைய விடாமல் வச்சுருப்பாங்க. நானும் எங்கள் ரூமில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர், நிறைய பேர் இருப்போம். ஒரு 5 பேர் திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. எங்களை கண்டாவே பயப்படுவாங்க. எக்ஸாம் சென்டரில் வச்சு 5 பேரும் அடிப்போம். 5 போர்ஸ் இருந்தாலும் நாங்கள் 5 பேர் தான் அடிப்போம். நாங்கள் வந்துட்டால் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஃபிகரை உருவாக்கி கொடுக்குறது ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால் இது ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு முக்கியமான இது. அதனால் ஆஸ்பிரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செல்ஃப் டவுட் இருக்கவே கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை வந்து நீக்கி விட்ருவாங்க. 3வது செட் ஆஃப் பீப்புள் யாருன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டியூட். ஏன்னா இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விழா நடந்துகிட்ருக்கு. இதுக்கு முழு தகுதியான ஆள் வந்து ராஜா. ஏன்னா அவனுடைய ஹார்ட் ஒர்க், அதாவது வாய்ப்பே இல்லை. சரியான ஹார்ட் ஒர்க். காலையிலே எந்திரிக்கான், 5 காலையிலே எந்திரிச்சிருவாங்க. நான் காலைல திடீர்னு 5 மணிக்கு அவனுக்கு ஃபோன் அடிப்பேன், அட்டன் பண்ணி பேசிட்டு வருவான். நைட்டும் 9 மணிக்கு இருப்பான். ஃபுல் டைம் உங்களையே நினச்சி ஓடிட்டே இருக்கான். நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த மைண்ட் செட்டில் ஒரு உதவி பண்ணுறாரு. அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு தான் இந்த ரெக்கக்னைசன். இதில் வந்து அவருக்கு ஒரு மானிட்டரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் எல்லோரும் ஒரு ராஜா சார்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு நாளுக்காண்டி தான் அவர் உழைச்சிட்டே இருக்கார். அப்போ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில். ஏன்னா ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. நானும் யோசிப்பேன், அதாவது நம்ம உயிர் போகிற வரைக்கும் உழைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா அந்த ஹார்ட் ஒர்க்கில் அவ்வளோ ஒரு இருக்கும். அப்போ வந்து ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அவர் வந்து உழைப்பு, கடினமான உழைப்பு, அதனுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா 150+. வாய்ப்பே கிடையாது. நான் அன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி ஆக்சுவலாக பயங்கரமாக கிராண்டாக ஃபங்க்ஷன் வைப்பாங்க, செம்மையாக ஃபங்க்ஷன் வைப்பாங்க. நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். 1ஆம் தேதி எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறது பயங்கர சந்தோஷமாக இருக்கும். இந்த வருஷம் வைக்கல. அதனால ஒரு சின்ன வருத்தமாக இருந்துச்சு. என்னடா இங்கிட்ட 1ஆம் தேதி எல்லாருக்கும் ஹாப்பியாக சந்தோஷமாக பண்ணுறதுக்கு இருக்கலாமேன்னு சொல்லிட்டு லேட்டாக தான் வர்ற அன்றைக்கி ரிசல்ட் வருது. அப்போ ராஜா வெடி போட்டு அந்த ஃபங்க்ஷனே ஒரு இதாக லைட்டாக சிம்பிளாக வச்சு விட்டாங்க. அப்போ அந்தளவுக்கு கடினமான உழைப்பு ராஜா. நீங்கள் வந்து ஒரு மைண்ட் செட்டில் படித்து வேலை வாங்கினா யாராட்டும் ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ ராஜா சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா, 12th ஃபெயிலையும் பாருங்க, ஒருத்தன் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் சப்போர்ட் பண்ணுவான். யாராட்டும் ஒரு ஆள் நீங்கள், ஆனால் 100% நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் இருக்கணும். 100% அந்த மைண்ட் செட்டில் இருந்தால் ஏதாவது ஒரு உருவம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் நீங்கள் அறகுறையாக இருந்து ஒரு ஆசிலேஷனில் இருந்தால் வீட்லேயும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வீட்டில் கான்ஃபிடண்ட்டாக சொல்லணும், நான் வந்து படித்து வேலைக்கு போவேன் அப்படின்னு சொன்னால் உங்களை யாரும் அசைக்கவே முடியாது. நானும் பிலோ அவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா என்னை திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. இவன் சும்மா படிக்கன்னு சொல்லி ஏமாத்துறாம்பாங்க. யார் நம்புகிறாங்க அவங்கள மட்டும் தான் பார்க்கணும். யார் உங்களுடைய வெல்விஷர். எனக்கு எங்கள் அப்பா வெல்விஷர். எங்கள் அப்பாட்ட மட்டும் சொல்லிடுவேன், மற்ற எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்போ நான் எனக்கு ஒரு வேலை கிடைச்சது, வெல்விஷர்கிட்ட மட்டும் பேசினாவே போதும். வேலை கிடைக்கிற வரைக்கும், வேலை கிடைச்ச பிறகு எல்லார்ட்டையும் பேசுங்க. இந்த ஒரு நாள், அதாவது ரிசல்ட்டு 1ஆம் தேதி உங்களுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா, இன்றைக்கி கூட ஒரு பையன் இன்சூரன்ஸ் ஒரு பையன் பாஸ் பண்ணான். இந்த ஒரு நாளில் எவ்வளோ பெரிய சேஞ்சஸை உருவாக்கியிருக்குன்னு தெரியுமா? அந்த சேஞ்சுக்காண்டி நம்ம நல்லா உட்காந்து படிக்கலாம். ஏன்னா அப்போ உங்கள் வெல்விஷர்கிட்ட மட்டும் வேலை கிடைக்கிற வரைக்கும் பேசுங்க. வேலை கிடைச்ச பிறகு எல்லார்ட்டையும் பேசுங்க. எல்லோரும் நம்மளை பார்க்கணும். ஏன்னா அப்போ எனக்கு ஒரு ஆட்டை பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு போயிட்டேன். ரயில்வேயில் வந்து ஸ்டேஷன் மாஸ்டராக புவனேஸ்வரில் ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கல வேலை பிடிக்கல. கையில் 800 ரூபா தான் இருக்குது. 800 ரூபா இருக்குது. அப்போ வந்து செல்ஃபோன்லாம் கிடையாது, லேண்ட்லைன் தான் பேசணும். வீட்டுக்கு வந்து லேண்ட்லைன் அடிக்கேன். எங்கள் அம்மாட்ட ஃபோன் அடிச்சு சொல்கிறேன், இம்மா எனக்கு வேலையே பிடிக்கலம்மா, நான் திரும்பி வந்துடுது அப்படிங்க. ஒரு 10 நாள் அப்படி தான் இருக்கும், கஷ்டப்பட்டு வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்ப வந்து எங்கள் அண்ணன் வந்து ஃபோன் எடுக்கான். அவனும் சொல்கிறான், வந்தனா காலை உடச்சி போடுவேன்னு சொல்லிட்டான். பிறகு ஒவ்வொருத்தராக அப்படி பேசுகிறாங்க. அந்த ரூபா வந்து அப்போ லேண்ட்லைனில் ஏறிட்டு இருக்கும். 120 ரூபா எஸ்டிடி கார்டு அப்படியே ஏறி பார்த்தீங்கன்னா 750 ரூபா போயிட்டு. என்கிட்ட இருக்கிறது 800 ரூபா தான். அந்த மாதம் ஃபுல்லாக நான் ஓட்டணும். மெஸ்ஸில் சாப்பாடு போட்டாலும் மாதம் ஓட்டணும். அந்த 750 ரூபா இருக்கும்போது டக்குன்னு எங்கள் அப்பா வந்து ஃபோன் எடுக்காங்க. எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், பிடிக்கலன்னா வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே பேக்கை போட்டு ஏறி பிடிச்சி ஓடி வந்தேன். வித்தவுட்டில் தான் வந்தேன். ஓடி வீட்டுக்கு வந்துட்டேன். அதை மாதிரி நம்ம மைண்ட் செட் என்ன நம்ம ஆசைப்படுறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும். எனக்கு அங்கே வேலை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு ஆசை, யாராட்டும் ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம மைண்ட் செட்டை வந்து தெளிவாக வச்சுக்கிடுங்க. எல்லாத்துக்குமே கன்சிஸ்டன்சி தான். எந்த வேலை செஞ்சாலும் விடக்கூடாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயர் ஆகிருக்கு கரண்ட் அஃபேர்ஸில். என்ன யாருக்கும் இஸ்ரேலுக்கும் கமாஸுக்கும் இன்றைக்கி வந்து போர் நிறுத்தம். இன்னிலேருந்து 12 மணி, நம்ம இந்திய நேரப்படி 12 மணிலேருந்து போர் நிறுத்தம் 15 மாதமாக நடந்திருக்கு. 15 மாதமாக அவங்க கன்சிஸ்டன்சியாக
இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி எல்லாமே. எல்லாம் ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கான்னா அவனும் கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணியிருப்பான். எவனுமே லக்கிலலாம் ஜெயிக்க மாட்டாங்க. அவனோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி உயரம் இருக்கும். அதனால் கன்சிஸ்டன்சி தான் முக்கியமானது. அதனால் துணிஞ்சு வேலை பாருங்கள். ஏன்னா துணிஞ்சு படிச்சுக்கிடுங்க. பிற முக்கியமான என்ன கேட்டிங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான். எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். அதை கரெக்டாக யார் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு ஆஸ்பிரண்ட்டு, நமக்கு தான் தெரியும் அந்த 1 இயருடைய வழி. ஒரு அட்டம்ப்டை விட்டால் இன்னும் 1 இயர் காத்து கிடக்கணும். அந்த 1 இயருடைய வழி நமக்கு தான் தெரியும். சிலவங்களுக்கு ஒரு மாதத்துடைய வழி தெரியும். சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துடைய வழி. ஒரு ரிப்போர்ட்டருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி மேகசின் போட வேண்டியிருக்கும். அவனுக்கு தெரியும் இந்த ஒரு வாரத்துடைய வழி. ஒருத்தனுக்கு பார்த்திங்கன்னா 1 ஹவருடைய வழி தெரியும், ஒரு நிமிஷத்துடைய வழி தெரியும், ஒரு செகண்டுடைய வழி தெரியும், ஒரு மில்லி செகண்ட். நான் டிஃப்ரெண்ட்டான ஆட்கள் தெரியும். இப்போ அத்லெட்டு ஓடிட்டுருக்காங்கன்னா 1 மில்லி செகண்டுடைய வேல்யூ தெரியும். அப்போ அந்த டைமை யார் கரெக்டாக அறுவடை பண்ணுறாங்களோ அவங்க சக்ஸஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோம். ஆஸ்பிரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்லாம் போக முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஒன்வே தான், ஒன்று வேலை வாங்கணும், அவ்வளோதான். அதுக்கு டைம் வேணால் எடுக்குமே தவிர நீங்கள் ரிட்டர்ன்லாம் அடித்து வேறு இடத்துலாம் போக முடியாது. அதனால் இந்த ஃபீல்டுக்கு வந்த பிறகு உறுதியாக வேலை கிடைக்கும். ஆனால் அந்த ரிட்டன் அடிக்கணும்னு நினைக்கும் பார்த்தீங்களா, அது நம்மளுடைய இதை பொறுத்து இருக்குது. நம்ம எவ்வளோ ஸ்பீடாக வேலை பார்க்கமோ அவ்வளோ ஸ்பீடாக நமக்கு வேலை கிடைக்கும். அதனால் ஆஸ்பிரண்ட் ஒன்று இந்த ஃபீல்டு தெரியாமல் இருந்திருக்கணும். இது தெரிஞ்சிட்டேன்னா வேலை வாங்காமல் போகவே கூடாது. அதனால் அழுத்தமாக உட்காந்து படிங்க. பிறகு இந்த இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ராஜா சார் சொல்லிட்டேன், அவர் முக்கியமான ரோல். ஏன்னா அவர் எல்லாருமே நீங்கள் பேசியிருப்பீங்க, எல்லாருமே அவர் ரெக்கக்னைஸ் பண்ணீங்க. அவர் ஒரு முக்கியமான இது. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா என்விரான்மெண்ட். அதை தான் அந்த பையன் அழகாக நம்ம பேச வேண்டியது நம்ம பேசிட்டு போயிட்டான். என்விரான்மெண்ட் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் நினைக்கிங்க, அந்த என்விரான்மெண்ட்டை உருவாக்கி கொடுக்குறோம், அவ்வளோதான். நீங்கள் ஏதோ ஒரு ஊரில் இருந்தீங்க, பேங்க் படிக்கிற ஆளுக்கு இங்கே உட்காந்து பேங்க் எக்ஸாம் படிக்கிங்க. என்விரான்மெண்ட்டை உருவாக்குறோமா? டிஎன்பிசி படிக்கிறவங்க டிஎன்பிசி படிக்காங்க. என்விரான்மெண்ட்டை உருவாக்குறோமா? எஸ்எஸ்சி படிக்கிறவங்க ஆனால் நீங்களும் சேர்ந்து தான் படிக்கிங்க. அந்த என்விரான்மெண்ட்டை தான் உருவாக்குறோம். அப்போ அந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ள உள்ளே போயிட்டாவே போதும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை கிடச்சிடும். அந்த என்விரான்மெண்ட்டில் நுழையாமல் இருந்துடக்கூடாது. அதனால் அந்த என்விரான்மெண்ட் தான் எல்லாத்துக்கும் காரணம். இன்றைக்கி இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா என்விரான்மெண்ட் தான் காரணம். உங்களை யாரோ புஷ்அப் பண்ணி இங்கே உட்கார வச்சுருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துக்குமே காரணம் என்விரான்மெண்ட் தாங்க, சூழ்நிலை தான். நம்ம ஒரு சினிமா பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தோம்னா நம்மளும் என்ன செய்வோம், சினிமா பார்ப்போம். சீரட் அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் நம்மளும் என்ன பண்ணுவோம், சீரட் அடிப்போம். அதுமாதிரி என்விரான்மெண்ட் தான் எல்லாத்துக்குமே காரணம். அதனால் அந்த என்விரான்மெண்ட் இப்போ நீங்கள் எல்லாம் பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டாக ஒரு என்விரான்மெண்ட்டாக இருந்ததுனால பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க. நல்லா கற்றுக்கிடுங்க, நாலேஜ் நல்லா டெவலப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதாவது இவனுக்கு வேலை தெரியலன்னு யாரும் நம்மளை சொல்லக்கூடாது. ஆனால் வேலை பார்க்க மாட்டான்னு சொல்லலாம். அவன் வேணுக்குன்னு வேலை பார்க்க மாட்டேங்கன்னு சொல்லலாம். வேலை தெரியலன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம வேலை பார்க்குறக்கே தகுதி இல்லாமல் போயிடும். அதனால் வேலையை நல்லா கற்றுக்கிடுங்க, எவ்வளோ கற்றுக்கிட முடியுமோ கற்றுங்க. நானும் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் வேலையே பார்க்க மாட்டேன். ஏன்னா மேக்ஸிமம் உட்காந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா என் சிஸ்டர் இருந்தால் கூட கீழே ஹிண்டு பேப்பர் தான் இருக்கும். சிஸ்டத்தில் முக்கியமானதான் ஹிண்டு பேப்பர் அடிச்சுட்டு இருப்பேன். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அவனுக்கு நல்லா வேலை தெரியும் ஆனால் வேலை பார்க்க மாட்டான் அப்படிம்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே சிலவங்களை தருவாங்க, அவங்களாம் வேலையே பார்க்க மாட்டாங்க, ஒரு மண்ணும் தெரியல அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த ட்ரைனிங் சென்டர்லாம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த இடத்துல நல்ல கிளாரிட்டியாக இருந்துக்கிடுங்க, நல்லா ஒர்க்கை கற்றுக்கிடுங்க. ஒர்க்கை கற்றுக்கிட்டு பப்ளிக் ரிலேஷன். ஆனால் நீங்கள் நல்லா வேலை பாருங்கள், பப்ளிக் கிட்ட தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க. அதை தான் ஒரு சார் அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த இபியில் வேலை பார்க்குற சார் அழகாக சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா நம்ம பப்ளிக் அவங்க தான் முக்கியம். அதனால் நல்லா ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப்பில் எனக்கு தெரிஞ்சு ரியல் ஹீரோயிசம்னா யாருன்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்க கையிலேருந்து நம்ம 100 ரூபா கூட வாங்கக்கூடாது. அதான் ரியல் ஹீரோயிசம். இந்த படத்தில் நடிக்கிறவங்களாம் கிடையாது. அவங்க 10-15 ஆட்டம் ரிகர்சல் எடுத்து வந்து நடிச்சுட்டு போவாங்க. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்னென்னா வேலைக்கு போயிட்டீங்க. ஒரு கிளர்க்காக போனால் கூட நீங்கள் 40,000 சம்பளம், ஒரு பிஓ போனீங்கன்னா 70,000 சம்பளம். டெய்லி 1000 ரூபா நீங்கள் செலவு பண்ணால் கூட மீதி சேமித்து வைக்கலாம். அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கில் நீங்கள் கீழே உழ போகிறதே கிடையாது. அப்போ யார் ரியல் ஹீரோனா நீங்கள் தான் ஹீரோ. ஏன்னா அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். நல்லா நல்லா லைஃப்பை நல்லா கொண்டு போங்க. உங்களால் முடிஞ்ச உதவி எல்லாருக்குமே செய்யுங்க. ஒரு சார் சொன்னாங்க, இப்போ கூட கேட்டாங்க, அதாவது சார் நான் என் மாதம் சம்பளத்தை ஒரு எஜுகேஷனுக்காண்டி செலவு பண்ணுன்னு சொன்னாங்க. தாங்க இருக்கிறவன் உங்களை தேடி வருவான். தாங்க இருக்கிறவன் தான் தேடி வருவான். தாங்க இருக்கிறவன் தேடி வரும்போது தான் தண்ணி அவனை தேடி போகும். அதனால் உங்களுக்கு தெரியும், ஆள் மனசில் ஒன்று சொல்லும். ஏன்னா ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுறாங்க, பீஸ் கட்டுறாங்கன்னா கட்டி விடுங்க, ஆள் மனசு சொல்லும், கட்டி கொடுக்கலாம். ஏன்னா அதனால் தேடி வர்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்களாக போய் வாலண்டியராக போட்டிங்கன்னா சிலவங்க வேணுக்குன்னே வாங்கிட்டு இருப்பாங்க. நானும் என் ரூம்மேட்டில் நானும் ஃப்ரெண்ட்ஸோடு தான் ஃபுல்லாக வளர்ந்தேன். என் ரூம்மேட்டில் 20-25 பையங்க இருப்பாங்க. கண்டிஷன் என்ன கேட்டிங்கன்னா, எவன் வேலைக்கு போகிறான்னா எனக்கு 1000 ரூபா கொடுக்கணும். அப்போ சம்பளமே 4000 ரூபா தான். 1000 ரூபா கொடுக்கணும். எங்கள் ரூமில் 12 பேர் வேலைக்கு போயிட்டான், சம்பளம் எவ்வளோ வைப்போம், எனக்கு
12,000 ஆனால் நான் வேலைக்கு போகும்போது 4,500 12,000 பெருசாக 4,500 பெருசாக 12,000 தான் ஜாலியாக இருக்கும். இதுதான் கண்டிஷன். இது அதுக்குன்னு இல்லை, ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸுடைய கட்டுப்பாடு தான். அதனால் நல்லா ஃப்ரெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வேலைக்கு போயிருக்கீங்க பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கு ஒரு டீம் வந்திருக்கும். இந்த டீம் வந்து கடைசி வரை ட்ராவல் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஃபோன் பண்ணி கேட்பீங்க. பிரச்சனைலாம் வராமலாம் இருக்கா, சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம சால்வ் பண்ணுற பிரச்சனை தான் நம்மளை தேடி வரும். சால்வ் பண்ணாத பிரச்சனை நம்மளை தேடி வராது. அதனால் துணிஞ்சு வேலை பாருங்கள், நல்லா வேலை பாருங்கள், சந்தோஷமாக வேலை பாருங்கள். தேங்க்யூ.